வெல்கம் டு தமிழ் லைஃப் சேனல். நம்ம சேனலுக்கு 10 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க. 10 பேர்னு தான் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா அந்த 10 பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இன்றைக்கி ஜிலேபி மீன் போட்டு விரால் மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட்டு தான். அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். நான் ஏற்கனவே நிறைய தடவை ஜிலேபி போட்டு விரால் பிடிச்சிருக்கேன். ஆனால் அதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும்ல, அதுக்கோசம் தாங்க இந்த பதிவு. நீங்களும் உங்களுக்கு கெண்டை மீன் கிடைக்காத சமயத்தில் ஜிலேபி மீனை பயன்படுத்தி விரால் மீன் பிடிக்கலாம். விரால் மீனுக்கு தூண்டிலுக்கு இரையாக போட நமக்கு சின்ன ஜிலேபி மீன்கள் தேவை. அதை தான் நாம் இப்போ இந்த கொம்பு தூண்டிலை பயன்படுத்தி பிடிச்சிட்டு இருக்கோம். வழக்கம் போல் 2 ஜிலேபி மாட்டிருக்கு, ஒரே முள்ள 2 தூண்டில்ல. ஜிலேபியை தாங்க குத்தி போடுறோம். இங்கே என்ன மீன் மாடுதுன்னு காட்டுறாங்க போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் நம்மளுக்கு தூண்டியில் கச்சுது. இது என்ன மீன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜிலேபி மீனை தூண்டியில் குத்தி விராலுக்கு போட்டு வச்சுருக்கோம். எப்போவுமே இந்த விரால் மீன்கள் இந்த பில்லுலேயே கோரப்பில்லு கரை ஓரத்தில் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம அங்கே போட்டால் நமக்கு விரால் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய தடவை தூண்டில் போட்டு நானே தனியாக மீன் பிடிச்சி நானே தனியாக கேமரா எடுக்கிறதுனால மீன் மிஸ் ஆகிடுதுங்க. அப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கோசம் கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி வீடியோ எடுத்து போட்டுட்டு தாங்க இருக்கேன். அதனால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விரால் மீன் எப்படி பார்த்தாலும் ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியலாம். இதை ஜிலேபி மீன் போட்டு தான் இந்த மீனை பிடிச்சோம். ஜிலேபி போட்டும் விரால் மீன் பிடிக்கலாங்க.